பொன்னி தனது மஞ்சள் மற்றும் சிவப்பு சிறகுகளுடன் பூக்களின் வாசனை நிறைந்த அந்த பரந்த தோட்டத்தில் உற்சாகமாக குதித்து ஆடிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மலரிலும் தேனை உறிஞ்சி அந்த இனிமையான உலகத்தை அவள் அனுபவித்தாலும் அவள் மனதில் ஒரு சின்னஞ்சிறு பயம் ஆழமாக வேரூன்றியிருந்தது. அது வானத்தின் உயரம் குறித்த அச்சம். மற்ற பட்டாம்பூச்சிகள் கம்பீரமாக வானத்தை நோக்கி மேலே செல்லும்போது பொன்னி மட்டும் மேலே போக முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் சிறகுகள் நடுங்கி, ஐயோ, மேலே பறக்க நான் பயப்படுறேன் என்று மெதுவாக சொல்லி தன் முயற்சியை நிறுத்திவிடுவாள். திடீரென அந்த தோட்டத்தில் சூழல் மாறியது. வானம் மேகமூட்டமாய் இருண்டு பலத்த காற்று வீசியது. சலசலவென்ற ஓசையுடன் பூக்களாட ஒரு சிறிய பூவின் மீதிருந்த குயில் பாப்பா, பொன்னியின் நண்பன், நிலை தடுமாறி கீழே விழும் ஆபத்தில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். பொன்னி, உதவி பண்ணு, நான் விழப்போறேன் என்று அவன் அலறிய குரல் காற்றை கிழித்தது. குயில் பாப்பாவின் குரலை கேட்டதும் பொன்னியின் சிறிய கண்கள் பயத்தினாலும் கவலையினாலும் பெரிதாக விரிந்தன. அந்த கணம் அவள் பயம் அவளை கீழே இழுக்க முயன்றது. ஆனால் தனது நண்பன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்ததும் அவளது உள்ளுணர்வில் ஒரு புதிய துணிவு பிறந்தது. பயம் பட்டாலும் பரவாயில்லை, இப்போது என் நண்பனை காப்பாற்றியே ஆகணும் என்ற திடமான முடிவை எடுத்துக்கொண்டு அவள் ஆழமான ஒரு மூச்சை இழுத்துவிட்டாள். இதுவே அவள் வாழ்வின் மிக முக்கியமான தருணமாக அமைந்தது. அவள் தனது பலவீனத்தை உதறி தள்ளிவிட்டு தனது முழு பலத்தையும் திரட்டி சிறகுகளை நீட்டி இதுவரை ஒருபோதும் பறக்காத உயரத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினாள். பலமாக சீறி வீசிய காற்று அவளது பாதையை தடுக்க முயன்றது. ஆனால் அவள் இலக்கில் உறுதியாக இருந்தாள். ஒரு சில நொடிகளில் அவள் நேராக குயில் பாப்பா இருந்த பூவின் மீது சென்று அவன் கீழே விழும் கடைசி வினாடிக்கு முன் தனது சிறகுகளால் மென்மையாக அவனை தழுவி பாதுகாப்பான பிடிக்குள் கொண்டு வந்தாள். பயம் நீங்கி குயில் பாப்பா நிம்மதியாக அவளது முதுகின் மீது அமர்ந்தான். பொன்னி கவனமாக ஒரு பெரிய நிலையான இலைக்கு சென்று குயில் பாப்பாவை அங்கே பத்திரமாக வைக்கும்போது குயில் பாப்பா சிரித்து, நன்றி பொன்னி, நீதான் என் ஹீரோ, உன்னுடைய பயம் உன்னை காப்பாற்ற வரவில்லை என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். இந்த காட்சியை பார்த்த தோட்டத்திலிருந்த மற்ற பட்டாம்பூச்சிகள், தீனீக்கள் மற்றும் பறவைகள் அனைத்தும் பொன்னி பொன்னி என்று ஆரவாரம் செய்து அந்த குட்டி பட்டாம்பூச்சியின் துணிச்சலான செயலை பாராட்டின. பொன்னி வெட்கத்துடன், ஆனால் இதுவரை அனுபவிக்காத பெருமையுடன் புன்னகைத்தாள். அடுத்த நாள் காலையில் சூரிய ஒளி தோட்டத்தில் படர்ந்தது. பொன்னி வானத்தை நோக்கி கண்ணுற்றாள். அவள் மனதில் இனி பயத்தின் சுவடு இல்லை. என்னால உயர பறக்க முடியும்னு எனக்கு தெரியாம இருந்தது, இனிமேல் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டு அவள் முழு நம்பிக்கையுடன் மேலும் மேலும் உயரமான நீலவானத்தை நோக்கி உற்சாகத்துடன் பறக்கத் தொடங்கினாள். உண்மையான துணிவு என்பது பயமில்லாததல்ல, மாறாக பயமிருந்தும் அதை எதிர்கொண்டு செயல்படுவதுதான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள்.